ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. 2025க்கான டிஎன்பிஎஸ்சியோட கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்கான ரிசல்ட்ஸ் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆச்சு. இந்த எக்ஸாம்ல நம்ம அகாடமில இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரிசல்ட்ஸ் வெளிவந்ததை தொடர்ந்து உங்களுக்கான வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஒரு லைவ் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு ஒரு லைவ் வீடியோ நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு எக்கச்சக்க ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. அந்த லைவ்லயுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் எங்களோட சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே லைவ்ல நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வெறும் நூல் இலையில அவங்களோட வாய்ப்பை தவற விட்டுருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்க சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, உங்களோட எஃபர்ட்ஸ் ஒரு நாளும் வேஸ்ட் ஆகாது. இது உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜை கொடுத்துருக்கு, நல்ல ஒரு ஒழுக்கத்தை கொடுத்துருக்கு. இது கண்டிப்பா ரிஜெக்ஷன் அப்படிங்கிறத மட்டும் நீங்க யோசிக்காதீங்க. உங்களோட சக்சஸை நோக்குன ஒரு ரீடைரக்ஷன் தான் இந்த ரிஜெக்ஷன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இதோட உங்க பயணம் முடிவடையல. இது ஜஸ்ட் ஒரு பிரேக் தான். இந்த பிரேக்கை நீங்க எடுத்துக்கிட்டு கண்டிப்பா உங்களோட மாஸ் கம்பேக்கை திரும்ப கொடுங்க. நீங்க உங்களோட வாய்ப்பை நூலிலையில தவற விட்டுருந்தாலும் சரி, இல்ல நான் இப்பதான் இந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஜேர்னிக்குள்ள என்ட்ரு ஆகுறேன் அப்படிங்கிற ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஏன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2026ல ஆகஸ்ட் மாசம் நடக்க இருக்கு அப்படிங்கிற ஆனுவல் பிளானரை முன்னாடியே வெளியிட்டுட்டாங்க. ஸோ நீங்க ஒரு குட் கான்ஃபிடென்ஸோட இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால 2026ல கண்டிப்பா இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜியை தான் நான் இந்த வீடியோல உங்களுக்காக சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, இல்லை இப்போதான் ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிற ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, நான் சொல்ற இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எந்த எக்ஸாமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஏஇயை பொறுத்த வரைக்கும் இதுல எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ன்னு 2 பேப்பர்ஸ் இருக்கு. பேப்பர் 1ல ஜெனரல் ஸ்டடீஸ் லைக் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிரஃபி, கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட்னு எல்லாமே இருக்கும். பேப்பர் 2ல இன்ஜினியரிங் டிசிப்ளின், அதாவது நீங்க சிவில் டிபார்ட்மெண்ட்டாக இருந்ததுனா சிவில், மெக்கானிக்கலாக இருந்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கலாக இருந்தால் எலக்ட்ரிக்கல். ஸோ இந்த 2 பேப்பர்ஸ் தான் உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன். எக்ஸாம் பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா ரெண்டாவதா நீங்க பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க படிக்கிறதுக்கான ஸ்டடி பிளானை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது தான். ஸோ ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி அதை 3ஆ டிவைட் பண்ணிக்கோங்க. டெய்லி ஷெட்யூல், வீக்லி டார்கெட்ஸ் அண்ட் ரிவிஷன் ஸ்லாட்ஸ். இந்த டெய்லி ஷெட்யூல்னா என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளோ மணி நேரம் நான் டெக்னிக்கலுக்கு கொடுக்க போறீங்க, எவ்வளோ மணி நேரம் டெக்னிக்கலுக்கு கொடுக்க போறீங்க அப்படிங்கிறது தான். வீக்லி டார்கெட்னா இந்த வீக்குக்குள்ள நம்ம கண்டிப்பா இதை முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை அச்சீவ் பண்றதுக்காக நீங்க கூட கொஞ்ச நேரம் உழைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும். ஸோ ரிவிஷன் ஸ்லாட்ஸ் அப்படின்னா வீக்கெண்ட்ஸ்ல எந்த புது சப்ஜெக்டையும் நீங்க படிக்காம ரிவிஷன் மட்டும் பண்ணுங்க. அதாவது நீங்க படிச்சதை இன்னொருக்க திருப்பி பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பார்த்து உங்களோட மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கு உங்களால அடுத்தடுத்த ஷெட்யூல்ஸை ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஸ்டடி பிளானை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா இந்த நாளைக்கு இதை நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட வேலை பார்க்க முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் பேப்பர்ல நீங்க எந்தெந்த சப்ஜெக்ட்ஸுக்கு எந்தெந்த யூனிட்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கேன். இதுல ஜெனரல் ஸ்டடீஸ்னு பொதுவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜியாகிரபி, சயின்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி வச்சுட்டு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மெயினா யூனிட் 8 ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் கவர்னன்ஸ், இதுக்குமே நீங்க மற்ற சப்ஜெக்ட்ஸை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் அதிக டைம் கொடுத்து இதை படிக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியம் கரண்ட் அஃபேர்ஸ். இதுல நேஷனல் அண்ட் தமிழ்நாடோட கரண்ட் அஃபேர்ஸ்ல அப் டு டேட்டடா இருந்துக்கோங்க. அடுத்ததா ரொம்ப முக்கியமான இன்னொரு டாபிக் என்ன அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். இதுல நீங்க கண்டிப்பா 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கிறதுக்கு பாருங்க. ஏன்னா மற்ற யூனிட்ஸ்ல இருந்தெல்லாம் எங்க இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நம்மளால யூகிக்க கூட முடியாது. பட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க பேசிக் கான்செப்ட்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால 25 அவுட் ஆஃப் 25 எடுக்க முடியும். ஸோ இந்த ஏரியாஸ்க்குலாம் நீங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா நான் டெக்னிக்கல் பேப்பர்ல ஒரு நல்ல ஸ்கோரை அச்சீவ் பண்ண முடியும்.
அடுத்ததா பார்த்தீங்கன்னா, உங்களோட டெக்னிக்கல் பேப்பர்ஸ். இதுல உங்களோட பிரான்ச்ல இருக்கிற பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க தரோவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களால கொஸ்டின்ஸ ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ்ல நீங்க தரோவாகணும் அப்படின்னா, அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது உங்களோட ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருக்கிற கான்செப்ட்ஸ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ இதுக்கு நீங்க வேற எங்கேயுமே மெட்டீரியல்ஸ்லாம் தேடி அலைய வேண்டாம். பேசிக் கான்செப்ட்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸே போதும். இதை நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சு தரோவா அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களால அடுத்தடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸா இருக்கட்டும், டெஸ்ட் சீரீஸா இருக்கட்டும், ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுல நீங்க வெல்வர்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு பேசிக்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டடி பிளான் எல்லாம் போட்டு பார்த்துட்டீங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ராக்டிஸ் தான். அதாவது டிஎன்பிஎஸ்சி ஏஇயோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை திரும்ப திரும்ப சால்வ் பண்ணி பார்க்கணும். அது டிஎன்பிஎஸ்சி ஏஇன்னு இல்லை, மற்ற ஸ்டேட்ஸோட ஏஇ எக்ஸாமு, ஆர்ஆர்பி எக்ஸாமு, எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம், இந்த மாதிரி எந்த கொஷின் பேப்பர் கிடைச்சாலும் அதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். அது போக மார்க் டெஸ்ட். இந்த மார்க் டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா, உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, நீங்கள் வந்து ஏஇ கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே போட்டு பார்த்துட்டீங்க, மார்க் டெஸ்ட் எல்லாம் போட்டு பார்த்துட்டீங்க, போட்டு அப்படியே வச்சிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பண்ணவே கூடாது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட் போட்டு பார்த்துருக்கீங்க அப்படின்னா, அதில் எடுத்து பாருங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த மிஸ்டேக்ஸ் எதனால வந்திருக்கு, அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணணும், எந்த டாபிக்ஸில் நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, அதை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா இன்னும் அதில் எப்படி நாமளை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நுணுக்கமான விஷயங்களை கூட உங்ககிட்ட நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு அதில் உங்களை இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களால் மெயின் எக்ஸாமில் அச்சீவ் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ரெஃபரன்ஸ் மெட்டீரியல். நாம் படிக்கிறதுக்கு நல்ல ஸ்டாண்டர்டான புக்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டேட் போர்ட் புக்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஹிந்து, தினமணி மாதிரியான நியூஸ் பேப்பர்ஸை படித்தாலே போதும். இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட டெக்ஸ்ட் புக் போதும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற நோட்ஸே போதுமானதாக இருக்கும். அடுத்ததா எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்குமே இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நான் டிஎன்பிஎஸ்சி ஏஇ ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் போகிறது பெஸ்ட்டா இல்லை ஒரு செல்ஃப் ஸ்டடி பண்ணுறது பெஸ்ட்டா அப்படிங்கிறது தான். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல. ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போய் அவங்க சொல்கிற பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நீங்களே வந்து எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணி அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே படிச்சு முடிக்கிறதுக்கு இட் வில் டேக் so much of time. பட் அதே ஒரு இன்ஸ்டியூட் போனீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆஸ்பிரண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியம் டெஸ்ட் சீரீஸ். ஸோ நீங்க பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட் சீரீஸ்க்காகவாது நீங்க ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி போட்டு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு இன்ஸ்டியூட் போறீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர்டு நோட்ஸ் தருவாங்க, அதுக்கான டெஸ்ட் சீரீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது எல்லாமே டைம் கன்சியூமிங். ஸோ நீங்களே இதெல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இது லாட் ஆஃப் டைம் டேக்கிங் ப்ராசஸாக இருக்கும். அதே ஒரு இன்ஸ்டியூட்டில் அப்படின்னா எல்லாமே ரெடி பண்ணி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க, நீங்கள் அதை ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணி பார்த்தா போதும். ஸோ இதுக்காகவாது நீங்கள் கண்டிப்பாக ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிங்க. ஸோ அடுத்ததாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபீல்டில் மோஸ்ட் ஆஃப் தி ஆஸ்பிரண்ட்ஸ் பண்ணுற பெரிய பெரிய மிஸ்டேக்ஸ். அதாவது நீங்கள் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் அதையும் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ரெண்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பொதுவாகவே வந்து டெக்னிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் டெக்னிக்கலை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் அது கண்டிப்பாக நீங்கள் ஏஇ எக்ஸாமில் பண்ணவே கூடாது. டெக்னிக்கலுக்கும் சரி நான் டெக்னிக்கலுக்கும் சரி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாதான் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். அடுத்ததா லாஸ்ட் மினிட் கிராமிங். எப்படி நாம வந்து காலேஜ் படிக்கும்போது செமஸ்டருக்கு முந்தின நாள் படிச்சு எழுதி மார்க் எடுத்தோமோ அதே மாதிரி இது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா சக்சஸ் ஆகாது. இதுக்கு ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 months நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால இந்த எக்ஸாம் ஃபீல்டுக்குள்ளேயே நுழைய முடியும். அதை விட்டுட்டு நான் ஒரு 1 monthக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணா கூட நான் கிளியர் பண்ணிடுவேன், அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது உங்களால முடியாது. இட்ஸ் அ லாங் டைம் ப்ராசஸ். அடுத்ததா பாத்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ல தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்டேட்டடா இருக்கணும். ஏன் அப்படின்னா யூனிட் 8 இதுல
பெரும்பான்மையான பங்கு வகிக்குது. ஸோ இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே நான் டெக்னிக்கலில் உங்களால் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் காமன் மிஸ்டேக்ஸ். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஏஇ எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாம்க்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு ஏஐ எக்ஸாம்க்கான சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்கள். எந்தெந்த டாபிக்ஸுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணி எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்டடி பிளானை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது முடிச்சதுக்கப்புறமா பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறைய டெஸ்ட் சீரீஸ் போட்டு பாருங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, படிக்கும் போது நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுக்கிறத தாண்டி அது நீங்க படிக்கிறது தியரிட்டிக்கல் பேப்பரா இருந்துச்சுன்னா ஷார்ட் நோட்ஸ்ன்னு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ராப்ளமேட்டிக் பேப்பரா இருந்ததுன்னா ஃபார்முலா ஷீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த ஷார்ட்ஸ் நோட்ஸ் அண்ட் ஃபார்முலா ஷீட்ஸை உங்க கண்ணுக்கு தெரியிற மாதிரி செவுத்துல நீட்டா ஒட்டி வைங்க. டெய்லி அந்த ஃபார்முலாஸை ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ தட் ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ல உங்களால ஹை ஸ்கோர் எடுக்க முடியும். இதெல்லாம் தான் இந்த ஏஐ ப்ரிப்பரேஷன்ல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய குட்டி குட்டி ஸ்ட்ராட்டஜிஸ். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்கனாலே ஐ பெட் யூ கண்டிப்பா உங்களால இந்த எக்ஸாம்ல கிராக் பண்ண முடியும். நான் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே பக்காவா கியூரேட் பண்ணி நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமில இருந்து ஸ்பாக்ஸ் அவதார் பேட்ச்னு ஒரு 8 months மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸை நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸில் உங்கள் கோர்ஸ் சப்ஜெக்டில் இருக்கிற பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற மாதிரி நாங்கள் கியூரேட் பண்ணியிருக்கோம். ஸ்பாக்ஸ் அவதார் பேட்சோட ஓவரால் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸில் 600+ லைவ் செஷன்ஸ் இருக்குது. 165+ டெஸ்ட் சீரீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் படிக்கிறதுக்காக 350+ ஃப்ரீ பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணுறதுக்காக 20,000+ லைவ் கொஷின் டிஸ்கஷன்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ராக்ரஸ் எல்லாத்தையுமே பக்காவாக ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 85+ ரிப்போர்ட் கார்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். இதெல்லாம் 1800+ பாசிட்டிவ் கூகுள் ரிவ்யூஸ் இருக்கிற நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமில இருந்து அஃபோர்டபுள் பிரைஸ்லயும் கொடுத்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம ஸ்பாக்ஸ் அவதார் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 80% ஸ்பெஷல் ஆஃபரும் காத்துட்டு இருக்கு. நீங்க இந்த கோர்ஸ்ல இந்த ஆஃபரோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமில இருந்து டிஎன்பிஎஸ்சி ஏஐ எக்ஸாம்காக டெய்லி ஃப்ரீ லைவ் கிளாஸஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் இந்த லைவ் கிளாஸஸை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த கிளாஸஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் ரிலேட்டடாக நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உடனுக்குடனே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நான் சொல்ல விரும்புகிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் மிஸ்ல இந்த அட்டெம்ப்டை மிஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா அச்சீவ்மெண்ட்ஸுமே ஏதோ ஒரு நாள் இன்னும் ஒரு டைம் நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு சின்ன டிசிஷனில் ஆரம்பித்தது தான் எல்லா அச்சீவர்ஸுமே ஏதோ ஒரு நாள் பிகினஸாக இருந்தவங்க தான். நீங்கள் ஜஸ்ட் மிஸ்ல இந்த அட்டெம்ப்டை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஜெக்ஷன் இதில் ஃபெயிலியர் இல்லை, உங்களோட ஃபவுண்டேஷன் இந்த டைம் ஸ்ட்ராங் ஆயிருக்கு. யூ கெயின் மோர் கிளாரிட்டி தேன் பிஃபோர். அண்ட் இந்த டைம் உங்களோடது ஸ்க்ராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணல, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தான் உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றீங்க. ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா வெல்கம் டு தி போர்ட். அஃப்கோர்ஸ் இந்த பாத் லாங்காக தான் இருக்கும். நீங்கள் நல்ல ஸ்ட்ராட்டஜி அண்ட் கன்சிஸ்டன்சியோட உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் மட்டும் இல்லை, உங்களோட பொட்டென்ஷியலை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு களம் அப்படின்னு நினச்சி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 2026 உங்களால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். So finally Sparks Academy wishes you a very all the best for your great start. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரியான நிறைய எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சால்வ் வித் ஸ்பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.